ஒரு பைத்தியத்தின் நாட்குறிப்பு பை லியோ டால்ஸ்டாய். நான் இன்று காலை அரசாங்க குழுவினரின் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டேன். மருத்துவர்களின் கருத்துகள் வேறுபட்டதாக இருந்தது. அவர்கள் தங்களுக்குள் விவாதிக்கொண்டு இறுதியாக நான் பைத்தியம் அல்ல என்று முடிவு செய்தார்கள். உண்மை என்னவென்றால், நான் பரிசோதனையில் போது என்னை முழுவதும் வெளிக்காட்டாமல் இருக்க மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டேன். என்னை பைத்தியக்கார விடுதிக்கு அனுப்பிவிடுவார்களோ என நான் பயந்தேன். என்னிடம் உள்ள பைத்தியக்காரத்தனத்தை எங்கே கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என நினைத்தேன். என்னுடைய நோயை வலிப்பு நோயின் ஒரு அறிகுறியாக கண்டபோதும் அவர்கள் அதை பைத்தியம் என்று எண்ணவில்லை. மருத்துவர் சில குறிப்பிட்ட சிகிச்சையை பரிந்துரைத்தார்கள். அதை பின்பற்றினால் என்னுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்துவிடும் என்றார். எண்ணி பாருங்கள், எனது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நான் என்னுடைய தொந்தரவுகளிலிருந்து அத்தனை எளிதாக விடுபட முடியும் என்று தோன்றவில்லை. துன்பப்படுவது எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது! நான் அந்த மருத்துவ பரிசோதனைக்கு எப்படி ஒப்புக்கொண்டேன் என்பதை, நான் எப்படி பைத்தியமானேன் என்பதை, எனது பைத்தியக்காரத்தனம் எப்படி வெளி உலகிற்கு தெரிய வந்தது என்பதை வெளிப்படையாக சொல்லப் போகிறேன். 35 வயது வரையிலும் நான் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போலத்தான் வாழ்ந்து வந்தேன். என்னிடம் உள்ள எந்த ஒரு வித்தியாசத்தையும் மற்றவர்கள் கவனிக்கவில்லை. என்னுடைய 10வது வயதில், குழந்தை பருவத்தில் இப்போதுள்ள பைத்திய நிலையைப் போல அது அவ்வப்பொழுது வந்து போகும் என்றாலும், அது இப்பொழுது இருப்பதைப் போல அப்பொழுது எப்போதுமாக நிலைத்து இருக்கவில்லை. ஒரு நாள் மாலை, எனக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும்போது நான் படுக்க போனது நினைவிருக்கிறது. பாக்கு வண்ண உடையணிந்த உயரமான இரட்டை தாடை உள்ள செவிலி எனது உடையை களைந்து என்னை படுக்க வைப்பதற்காக எடுத்தாள். நானாகவே படுக்கச் செல்வேன் என்ற நான் படுக்கைக்கு அருகாமையிலிருந்து தூங்கும் வலையை நோக்கி காலை எடுத்து வைக்க எத்தனைத்தேன். படுப்பிடேங்கா, இங்கே பார், மீடிங்கா ஏற்கனவே உறங்கிவிட்டான் என்று அவள் படுக்கையில் படுத்திருந்த எனது சகோதரனை காட்டினாள். படுக்கையிலிருந்து துள்ளி குதித்த நான் செவிலியின் கையை பிடித்தேன். பிறகு அவள் போக்கில் சென்று போர்வைக்குள் படுத்து என்னை முழுவதுமாக மூடிக்கொள்ள போர்வையை உதைத்தேன். நான் இதமாக சூடாக உணர்ந்தேன். மௌனமாக இருந்த நான் திடீரென்று, நான் செவிலியை விரும்புகிறேன், செவிலி என்னையும் மிடியங்காவையும் விரும்புகிறாள், நானும் மிடியங்காவை விரும்புகிறேன், அவன் என்னையும் செவிலியும் விரும்புகிறான், செவிலி டாரஸை விரும்புகிறாள், நான் டாரஸை விரும்புவது போலவே மிடியங்காவும் அவனை விரும்புகிறான், டாரஸ் என்னையும் செவிலியையும் விரும்புகிறான், அம்மா என்னையும் செவிலியையும் விரும்புகிறாள், செவிலி அம்மாவையும் என்னையும் அப்பாவையும் விரும்புகிறாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை விரும்புகிறார்கள். எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் என நினைத்தேன். அப்பொழுது திடீரென்று வேகமாக உள்ளே வந்த வேலைக்காரன் அவனால் கண்டுபிடிக்க முடியாத சர்க்கரை டப்பாவை கேட்டு பலமாக சத்தம் போட்டான். சிலுவையில் இட்ட செவிலி தான் அதை எடுக்கவில்லை என்றாள். நான் மிகவும் பயந்து போனேன். அது மிக வினோதமாக இருந்தது. ஒரு பெரும் திகில் என்னை சூழ நான் போர்வைக்கு அடியில் ஒளிந்து கொண்டேன். போர்வைக்குள் இருந்து இருட்டு என் திகிலை அதிகரித்தது. ஒரு நாள் வேலைக்காரன் குரூரமான முகத்துடன் என் கண் முன்னால் பையன் ஒருவனை அடிக்க அவன் அலறியதை அப்போது நினைத்து பார்த்தேன். அப்படியானால் நீ இனிமேல் அப்படி செய்ய மாட்டாய், அப்படித்தானே என்று சொல்லியபடி அவன் அடித்தான். நான் செய்ய மாட்டேன் என்றான் பையன். அப்பொழுது அவன் திரும்ப திரும்ப
நீ செய்ய மாட்டாய், நீ செய்ய மாட்டாய் என்று சொல்லி நிறுத்தாமல் அடித்து கொண்டே இருந்தான். அப்பொழுதுதான் முதல் முறையாக பைத்தியம் என் மீது வந்து சேர்ந்தது. இரண்டாவது முறை என்னுடைய பைத்தியம் என்னை ஆக்கிரமித்தது. எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அப்பொழுது அத்தை இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் அவருடைய கதையை சொல்லி முடித்து அறையை விட்டு செல்ல முயன்றாள். இயேசுவை பற்றி இன்னும் சொல்லுங்கள் என்று நாங்கள் அவளை நிறுத்தினோம். நான் போக வேண்டும் என்றாள் அவள். இல்லை, இன்னும் சொல்லுங்கள் என்று மிடிங்கா வற்புறுத்த அவள் தான் முன்னர் சொன்னதையே திரும்ப சொன்னாள். அவர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் என்பதையும், அப்பொழுதும் கூட அவர் அவர்களை குற்றம் சொல்லாமல் அவர்களுக்காக எப்படி பிரார்த்தனை செய்தார் என்பதையும் சொன்னாள். அத்தை, அவர்கள் ஏன் அவரை சித்திரவதை செய்தார்கள்? அவர்கள் துஷ்டர்கள். ஆனால் அவர் கடவுள் இல்லையே. இங்கே பாருங்கள், 9 மணியாகிவிட்டது. நீங்கள் மணியோசையை கேட்கவில்லையா? அவர் அவர்களை மன்னித்தது போதும். அவர்கள் ஏன் அவரை அடித்தார்கள்? அவருக்கு வலித்ததா? அத்தை, அவருக்கு வலித்ததா? நான் சொல்கிறேன், அமைதியாக இருங்கள். நான் டீ தயாரிக்க வேண்டும், சமையலறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஒருவேளை இது நடக்கவே இல்லை. ஒருவேளை அவர்கள் அவரை அடிக்கவே இல்லையா? நான் போகிறேன். இல்லை அத்தை, போகாதீர்கள். அப்பொழுது மீண்டும் என்னை பைத்தியம் பிடித்தது. நான் அழுது கொண்டே என்னுடைய தலையை சுவரில் முட்டிக்கொண்டேன். இவையே சிறுவயதில் என்னுடைய பைத்தியத்திற்கான அறிகுறிகள். ஆனால் நான் 14 வயதை அடைந்தபோது என்னை முழுவதுமாக பாலுணர்வு ஆக்கிரமித்து கொள்ள என்னுடைய பைத்தியம் என்னை விட்டு விலகிவிட்டது போல தோன்றியது. நானும் பிற பையன்களைப் போலவே இருந்தேன். செல்வ செழிப்பில் வாழ்ந்த நாங்கள் அபரீதமான உணர்வுகளை உண்டு, எந்தவிதமான உடல் உழைப்பையும் இல்லாது அனைத்து வகையான தூண்டல்களுக்கும் சூழ்ந்திருக்க வாழ்ந்ததால் வலிமையற்று இருந்தோம். எங்களுக்கிருந்த அபரீதமான புலனுணர்வின் காரணமாக எங்களோடு சேர்ந்த பிற பையன்களையும் நாங்கள் கெடுத்து வைத்தோம். நான் என்னுடைய வயதை ஒத்த பையன்களுக்கு தீயவற்றை கற்றுக் கொடுத்து அவர்களையும் என்னோடு சேர்த்து கொண்டேன். நாட்கள் செல்ல செல்ல பிற தீய பழக்கங்களும் சேர்ந்து கொண்டன. பெண்களை அறியத் தொடங்கிய நான் எனது 35 வயது வரை அவர்களோடு சேர்ந்து அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவித்தேன். அப்பொழுது நான் மனோதிடத்தினும் பைத்தியத்தின் எந்த அறிகுறியும் இல்லாமலும் இருந்தேன். என்னுடைய 20 வயது வரையான வாழ்க்கையில் எந்தவிதமான குறிப்பிடத்தக்க சம்பவங்களும் நடக்காததால் நான் மிகுந்த பிரயாசையுடன் என்னுடைய மூளையை கசக்கே அப்பொழுது என்ன நடந்தது என்பதை யோசிக்கிறேன். என்னுடைய குழுவை சேர்ந்த பையன்களைப் போலவே நான் பள்ளியில் நுழைந்து கல்லூரியில் தேர்ச்சி பெற்று சட்டம் பயின்றேன். பிறகு அரசாங்கத்தில் சிறிது காலம் பணியாற்றிய நான் திருமணம் செய்து கொண்டு பையன்களை படிக்க வைத்து நிலத்தை பராமரித்து கொண்டு அமைதியாக வாழ்ந்தேன். திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் கழித்து என்னுடைய சிறு வயதில் எனக்கேற்பட்ட பைத்தியம் மீண்டும் தலை காட்டியது. நானும் என் மனைவியும் சேர்த்து வைத்த பணத்தை கொண்டும் அவர்களுக்கு பரம்பரையாக வந்த பணத்தை கொண்டும் அரசாங்க பத்திரங்களை விற்றும் கிடைக்கும் பணத்தை கொண்டும் மற்றொரு பண்ணையை வாங்க முடிவு செய்தோம். எங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கும் எண்ணத்தோடு புத்திசாலித்தனமான வழி என்று மற்றவர்களை விட சிறப்பான வழியில் அதை செய்ய முயற்சித்தோம். நான் செய்தித்தாள்களில் வரும் நிலங்கள் விற்பது சம்பந்தமான அனைத்து விளம்பரங்களையும் படித்தேன். மரங்கள் நிறைந்த பண்ணையாக வாங்கினால் அவற்றை விற்று நிலத்திற்கான பணத்தை எடுத்துவிடலாம் என்று கணக்கு போட்டேன். வியாபாரத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாளை ஒரு நாள் நான் கண்டுபிடித்தேன் என்று எண்ணினேன். பென்ஷா அரசாங்கத்திற்குட்பட்ட மரங்கள் நிரம்பிய ஒரு பண்ணை விற்பனைக்கு வருவதாக அறிந்தேன்.
விவரங்களிலிருந்து நான் எதிர்பார்த்திருந்த அந்த முட்டாள் அதன் உரிமையாளர்தான் என்று முடிவுக்கு வந்தேன். எனவே அதை பார்வையிட முடிவு செய்து அதற்கான பயண ஏற்பாடுகளை செய்தேன். நான் எனது வேலைக்காரனுடன் முதலில் ரயிலில் பயணித்து அதன் பிறகு குதிரை வண்டியில் சென்றேன். பயணம் மிக இனிதாக இருந்தது. என்னுடைய வேலைக்காரனும் என்னை போலவே அந்த பயணத்தை விரும்பினான். நாங்கள் புதிய சூழலையும் புதிய மனிதர்களையும் கண்டு இன்புற்றோம். குதிரைகளை மாற்றுவதற்காக அன்றி எங்கும் நில்லாது பயணம் செய்ததால் இன்னும் 200 மைல் தொலைவே செல்ல வேண்டியிருந்தது. இரவு வந்த பின்னும் நாங்கள் விடாமல் தொடர்ந்து பயணித்தோம். எனக்கு தூக்கம் வரும் போல இருந்தது. தூங்காதிருந்தேன். திடீரென்று என்னை திகில் சூழ்ந்தது. அது எப்பொழுதும் நடப்பதுதான் என்று நான் உற்சாகமாக முழுமையாக விழித்திருந்து தூக்கத்தை விரட்டியடித்தேன். நான் ஏன் பயணம் செய்கிறேன்? நான் எங்கே போகிறேன் என்று திடீரென்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் நல்ல விலையில் பண்ணை வாங்குவதை விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது. இருந்தும் இத்தனை தூரம் பயணம் செய்வது புத்தியற்றதாக அந்த நேரத்தில் தெரிந்தது. வீட்டிற்கு வெகு தூரமான இந்த இடத்தில் நான் இறந்துவிட்டால் என்ன செய்வது என்ற உணர்வு என்னை பெரும் திகிலாக பற்றியது. வேலைக்காரன் செர்ஜியஸ் விழித்திருந்தால் அவனிடம் பேசத் தொடங்கினேன். எங்களை சுற்றியிருந்த நிலக்காட்சியை பற்றி பேசினேன். அவனும் பயணத்தின் இனிமையை பற்றி பேசினான். அவன் அதை பற்றி அதிக உற்சாகமாகவும் பேசுவதாக எனக்கு பட்டது. மிகவும் மகிழ்வோடு இருந்த அவன் அனைத்தையும் ரசித்தவனாக நான் எதையெல்லாம் சினத்தோடு பார்த்தேனோ அவற்றையெல்லாம் அவன் அதிகம் ரசித்தான். இருந்தும் நான் அவனுடன் பேசும்போது சகஜமாகவே இருந்தேன். நான் என்னுடைய பதட்டமான திகிலான உணர்வோடு கூடவே களைப்படைந்தேன். எனவே பயணத்தை எங்கேயாவது நிறுத்த நினைத்தேன். என்னுடைய பதட்டம் ஏதாவது அறையினுள் சென்று டீ அருந்தினால் தனியும் என்று கருதினேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நல்ல தூக்கத்தை விரும்பினேன். நாங்கள் அர்சாமாஸ் நகரத்தை நெருங்கினோம். இங்கே நிறுத்தி ஓய்வெடுத்தால் நன்றாக இருக்கும் என நீ நினைக்கவில்லையா? ஏன் கூடாது? இது நல்ல யோசனை. இங்கிருந்து நகரத்திற்கு எவ்வளோ தூரம்? 7 மைல். வண்டி ஓட்டி அமைதியான மனிதன். அவன் மிகவும் மெதுவாக களைப்பின்றி வண்டி ஓட்டினான். நாங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது நான் அமைதியாக இருந்தேன். நான் சிறிது நன்றாக உணர்ந்தேன் என்றாலும் மேலும் நன்றாக உணர ஓய்வுக்கான இடத்தை தேடினேன். 7 மைல் தூரம் முடிவே இல்லாமல் நீண்டு செல்ல நாங்கள் இருட்டில் மேலும் மேலும் சென்றோம். இறுதியாக நாங்கள் நகரத்தை அடைந்தோம். அந்த நேரத்திலேயே அங்கே ஓசையின்றி இருந்தது. நாங்கள் பயணிக்கையில் முதலில் சிறு வீடுகள் பல இருட்டை கிழித்து வெளிப்பட்டன. எங்கள் வண்டியின் மணி ஓசையும் குதிரைகளின் குளம்பொலியும் பயங்கரமாக கேட்டது. சில இடங்களில் பெரிய வெள்ளை நிற வீடுகள் தென்பட நான் அவற்றை காண மனம் தளர்ந்தவனாக இருந்தேன். நான் வண்டி நிலையத்தை எதிர்பார்த்து படுத்து ஓய்வெடுக்க காத்திருந்தேன். இறுதியில் நாங்கள் தூண்கள் கொண்ட ஒரு வீட்டிற்கு முன் சென்றோம். அந்த வீடு வெள்ளை நிறமாக, ஆனால் பார்ப்பதற்கு சோபை இழந்து காட்சி தந்தது. நான் அதை கண்டு திகிலடைந்தவனாக வண்டியிலிருந்து மெதுவாக இறங்கினேன். சர்ஜியஸ் எங்களுடைய ஜாமான்களை பார்வையிட்டு இரவுக்காக என்ன வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி வேகமாக நடந்தான். அவனுடைய கனத்த காலொடியோசை என்னுடைய களைப்பை அதிகப்படுத்தியது. நான் நடந்து சென்று சிறிய நடைபாதையில் சென்றேன். கன்னத்தில் பெரிய தழும்பு இருந்த ஒரு மனிதன் எங்களை வரவேற்று அழைத்துச் சென்றான். அவனுடைய அந்த தோற்றம் எனக்கு திகிலை ஏற்படுத்தியது. நான் எங்களை ஒரு சாதாரண அறைக்கு அழைத்துச் செல்ல என்னுடைய பதட்டம் அதிகரித்தது. நாங்கள் ஓய்வெடுக்க நல்ல அறை இருக்கிறதா என்று கேட்டேன். ஆம், நல்ல படுக்கை உள்ள சதுரமான
புதிதாக வெள்ளையடிக்கப்பட்ட அறை இருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அந்த அறை ஏன் சதுரமாக இருக்கிறது என்ற உண்மை எனக்கு அளவு கடந்த துன்பத்தை தந்தது. ஒரே ஒரு சாளரம் மட்டும் சிகப்பு நிற திரை சீலையோடு இருக்க, கைப்பிடிகள் பொருத்தப்பட்டும் பின்புறம் வளைவுடன் கூடிய மரத்தாலான ஒரு சோபா இருந்தது. செர்ஜியஸ் அடுப்பை பற்ற வைத்து டீ தயாரித்தான். நான் கட்டிலின் மீது தலையணையை போட்டு ஓய்வாக படுத்தேன். ஆனாலும் நான் தூங்காமல் செர்ஜியஸ் எனக்காக விரைந்து டீ தயாரிக்கும் சப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் சோபாவிலிருந்து எழுந்திருக்காமல் தூக்கம் போய்விடுமோ என்ற அச்சத்திலும், இங்கே இந்த அறையில் வெறுமனே உட்கார்ந்திருப்பது வினோதமாக இருக்கும் என்றெண்ணியும் படுத்திருந்தேன். அப்படியே தூக்கத்தில் விழுந்தவன் கண் விழித்து பார்க்கையில் எங்கும் இருட்டாக இருக்க, அறையில் யாரும் இல்லை. நான் முதலாக அனுபவித்த அதே உணர்வை அடைந்தவனாக தூக்கம் போய்விட்டதை உணர்ந்தேன். நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? நான் எங்கே போகிறேன்? நான் மட்டுமாக இங்கே எப்பொழுதுமாக இருக்கிறேன். பென்ஷாவில் இருக்கும் பண்ணையையோ அல்லது வேறெந்த நிலத்தையோ என்னால் வாங்க முடியுமோ இல்லையோ, நான் தாங்க முடியாத அளவிற்கு களைப்படைந்து விட்டேன். நான் தூங்க விரும்பினேன் என்றாலும் கூட என்னை நான் இழந்துவிட விரும்பவில்லை. நான் வெளியேறி நடைபாதையில் நடந்தேன். அங்கிருந்த நீண்ட பலகையில் ஜெர்சியஸ் கைகளை தொங்கவிட்டபடி படுத்திருந்தான். அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க, அவனோடு சேர்ந்து கன்னத்தில் தழும்பிருந்த மனிதனும் தூங்கிக் கொண்டிருந்தான். அறையை விட்டு வெளியே வந்ததன் மூலம் என்னை எது இம்சித்ததோ அதிலிருந்து நான் விடுபட முயன்றேன். ஆனாலும் அதை என்னை தொடர்ந்து வந்து அனைத்தையும் திகிலாக்கி என்னை துன்புறுத்தியது. என்னுடைய அச்சம் என்னை விட்டு விலகுவதற்கு மாறாக அதிகரித்தது. என்ன ஒரு முட்டாள்தனம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். நான் ஏன் மனம் தளர வேண்டும்? நான் எதை கண்டு அச்சப்படுகிறேன்? நீ என்னை கண்டு அச்சப்படுகிறாய் என்ற சாவின் குரலை கேட்டேன். நான் இங்கே இருக்கிறேன். நான் திடுக்கிட்டேன். ஆம், சாவு சாவு வரப்போகிறது. அது வரலாம், வராமலும் போகலாம். நான் நிஜமாக சாவை சந்திப்பதை விடவும் இப்போதுள்ள நிலை எனக்கு பயங்கரமாக இருந்தது. அது ஒரு சிறிய அச்சமாக இருக்கலாம், ஆனால் இப்போதோ அதைவிட அதிபயங்கரமாக அல்லவா இருக்கிறது. நான் உண்மையில் சாவு என்னை நெருங்கி வருவதை உணர முடிகிறது என்றாலும் சாவு நிலைத்திருக்க முடியாது என்றும் உணர்கிறேன். என்னுடைய முழு உள்ளுணர்வும் வாழ்ந்திருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அது அதே சமயத்தில் சாவின் நித்தியத்தையும் உணர செய்தது. இந்த என்னுடைய உள்முக போராட்டம் எனக்கு அளவு கடந்த துன்பத்தை தந்தது. நான் அச்சத்தை உதறிவிட முயன்றேன். பாதி எரிந்த நிலையில் பித்தளை கைப்பிடியோடு கூடிய மெழுகுவர்த்தி ஒன்று தரையில் விழுந்து கிடப்பதை கண்டேன். மெழுகுவர்த்தியின் சிவப்பு ஜுவாலை அது கைப்பிடியை சென்று அடையவும் வரையிலையும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. இதுவே எனக்குள் திரும்ப திரும்ப நிகழ்கிறது. எதுவும் முடிவதில்லை. வாழ்க்கை எங்கேயும் இல்லை. இருப்பது சாவு ஒன்றுதான். ஆனால் சாவோ நிலைத்திருப்பதில்லை. நான் எனது நினைவுகளை எனக்கு முன்பு எவையெல்லாம் விருப்பமாக இருந்தது என்பதில் திருப்பினேன். ஆனால் அதுவும் கை கொடுக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடும் என்ற அச்சம் என்னுடைய அனைத்து சிந்தனைகளையும் விரட்டியடித்தது. நான் உறங்குவதற்கு முயலலாம் என முடிவு செய்தேன். நான் படுக்கைக்கு திரும்பியதும் அடுத்ததொரு திகில் என்னை பிடித்தது. ஒரு விதமான முடியாமை, உடலின் முடியாமை அல்ல, ஆன்மாவின் முடியாமை என்னை ஆக்கிரமித்தது. அது உடலில் அல்ல, ஆன்மாவில் நுழைந்தது.
என்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து பார்க்கையில் சாவுக்கு நிகரான ஒரு பயங்கரமான அச்சம் என்னுள் தலை தூக்கி வளர்ந்து வாழ்க்கை முடிந்து போனது போன்ற பயங்கரத்தை தந்தது. வாழ்வும் சாவும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய ஆன்மாவை தூண்டுகோலாக சிதைக்க முயன்றது. நான் மீண்டும் வெளியில் வந்து நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த இருவரையும் பார்த்ததும் நானும் தூங்க வேண்டும் என்று தோன்றியது. எப்படி இருந்த போதும் அச்சம் மட்டும் மாறாமல் அப்படியே இருந்தது. ஏதோ ஒன்று உள்ளுக்குள் உடைய முயன்றும் முழுவதுமாக உடைந்து விடவில்லை. இம்சிக்கும் உணர்வு, வறட்சியான ஒரு வெறுப்பு என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் பிரதிபலித்தது. என் மீதும் என்னை படைத்தவன் மீதும் ஒரு வெறுப்புணர்வு. என்னை படைத்தது எது? கடவுளா? நாம் கடவுள் என்கிறோம். இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்தால் என்ன என்று திடீரென்று தோன்றியது. எனக்கு மதம் சம்பந்தமான உணர்வுகள் இல்லை. நான் 20 வருடங்களுக்கு மேலாக எந்தவிதமான பிரார்த்தனையும் செய்ததில்லை. சம்பிரதாயத்திற்காக நான் ஒவ்வொரு வருடமும் உண்ணாவிரதம் இருப்பது உண்டு. நான் பிரார்த்திக்க தொடங்கினேன். எங்கள் தந்தையே என்ற நான் புதியதான ஒரு பிரார்த்தனை உருவாக்கி சிலுவையிட்டு தரையில் விழுந்து வணங்கிய நான் யாரோ என்னை, என் நடத்தையை பார்ப்பதாக உணர்ந்தேன். என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய சிந்தனைகளை முந்தைய அச்சத்திலிருந்து திசை திருப்பியது. ஆனால் அதை யாரோ செய்வதாகவும் நான் அதை பார்த்து கொண்டிருப்பதாகவும் எனக்குள் எழுந்த அச்சம் அதிகரித்தது. நான் மீண்டும் படுக்கைக்கு சென்றேன். நான் கண்களை மூடிய போது அந்த அச்சம் என்னுள்ளிருந்து வெளியே குதித்தது. என்னால் அதை தாங்க முடியவில்லை. நான் விடுதி வேலைக்காரனை அழைத்து செர்ஜியஸை எழுப்பி வண்டி ஓட்டியையும் குதிரைகளையும் பயணத்திற்கு தயாராக்கச் சொன்னேன். திறந்த வெளி காற்றும் பயணமும் என்னை சற்றே ஆசுவாசப்படுத்தியது. ஆனால் ஏதோ புதிதான ஒன்று என்னுடைய உடலில் புகுந்து கொண்டது போல நான் உணர்ந்தேன். நாங்கள் மாலையில் எங்கள் இலக்கை சென்றடைந்தோம். ஒரு நாள் முழுவதும் போராடி நான் என்னுடைய துன்பத்தை இறுதியாக வென்றுவிட்டேன் என்றாலும் ஒரு திகில் என்னுடைய ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து கொண்டிருந்தது. எனக்கு நேர்ந்த ஒரு பெரும் துரதிர்ஷ்டத்தை போல அது இருந்தபோதும் நான் அதை சற்றே மறந்திருந்தேன். ஆயினும் அது முழுவதுமாக என்னை ஆக்கிரமித்தபடி என்னுடைய ஆன்மாவின் ஆழத்தில் தங்கியிருந்தது. பண்ணையின் மேலாளர் ஒரு வயதான மனிதர் எங்களை நட்புணர்வோடு வரவேற்றாலும் உற்சாகமின்றி அந்த பண்ணை விற்பனையாகிவிட்டது என்பதை வருத்தத்தோடு சொன்னார். அந்த சுத்தமான அறை மரஜாமான்களை நிறைந்ததாய் இருந்தது. பளபளப்பான டீப்பாயின் மீதும் பெரிய கோப்பையில் சூடாக டீயோடு தேனும் வழங்கப்பட்டது. அங்கே உள்ள அனைத்தும் பார்ப்பதற்கு புத்துணர்வு தருவதாக இருந்தது. நான் எந்தவிதமான அக்கறையும் இன்றி அந்த பண்ணை குறித்த விவரங்களை கேட்டேன். அது ரசிப்பதற்குரியதாக இல்லாமல் இருந்தது. இருந்தும் நான் அன்றைய இரவு எந்த ஒரு துன்பமும் இன்றி நன்றாக தூங்கினேன். அதற்கு என்னுடைய பிரார்த்தனையே காரணம் என நினைத்து நான் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் என்னுடைய வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பினேன். ஆனாலும் அந்த திகில் எப்பொழுதும் போல வழக்கமாக வந்து கொண்டுதான் இருந்தது. நான் என்னுடைய சிந்தனைகளுக்குள் இடங்கொடுக்காமல் பள்ளிக்கூட சிறுவன் தான் செய்த தவறை மீண்டும் மீண்டும் திரும்ப செய்வது போல தங்கு தடையின்றி வாழ்க்கையை நடத்தி வந்தேன். நான் அம்மாவில் அனுபவப்பட்ட அதுவே நான் மீண்டும் அத்தகைய திகில் உணர்வுக்கு ஆட்படாமல் என்னை காத்து வந்தது. நான் அந்த பண்ணையை வாங்காமல் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பினேன். நான் எப்பொழுதும் போல ஆலயத்திற்கு செல்வதும் பிரார்த்தனை செய்வதுமாக வாழ்க்கையை நடத்தி வந்தேன். ஆனால் இப்பொழுது திரும்ப நினைத்து பார்த்தால் நான் என் வாழ்க்கை முன்பு போலவே இருந்ததாக கற்பனை செய்து கொண்டேன் என்று தெரிகிறது. உண்மை என்னவென்றால் நான் எனது முந்தைய வாழ்வு எப்படி இருந்ததோ அதை எந்தவிதமான மாறுதல்களும் இன்றி அப்படியே அதற்கான பாதையில் நடத்தி சென்றேன்.
நான் அனைத்திலும் களைப்படைந்து விட்டபோது ஆத்மீகமாக வாழ்வை நடத்த முயன்றேன். அதை கவனித்த என் மனைவி அதற்காக என் மீது கோபம் கொண்டாள். நான் வீட்டிலிருந்த வரையில் எந்தவிதமான தொந்தரவும் நேரவில்லை. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக வழக்கு சம்பந்தமாக நான் மாஸ்கோவுக்கு செல்ல வேண்டி வந்தது. ரயில் பயணத்தின் போது கார்கோவிலிருந்து வந்த நில சுவான்தாரர் ஒருவரிடம் பேச நேர்ந்தது. பண்ணையை பராமரிப்பது, வங்கி வியாபாரம், மாஸ்கோவில் உள்ள விடுதிகள், திரையரங்குகள் அனைத்தையும் பற்றி நாங்கள் உரையாடினோம். நாங்கள் இருவரும் மியாஸ்திஸ்கை வீதியில் உள்ள மாஸ்கோ கோர்ட் என்ற இடத்தில் இறங்கி நடன நிகழ்ச்சி ஒன்றை காண முடிவு செய்தோம். நாங்கள் அங்கு சென்றபோது நான் தங்குவதற்காக ஒரு சிறிய அறை எனக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கிருந்த நடைபாதையின் சகிக்க முடியாத துர்நாற்றம் இன்னும் என் மூக்கில் படர்ந்திருக்கிறது. விடுதி சிப்பந்தி எனது தோள்பெட்டியை கொண்டு வந்து வைத்து அறையிலிருந்த மெழுகுவத்தியை ஏற்றி வைக்க, வழக்கம் போல ஆரம்பத்தில் பிரகாசமாக எரிந்த அது பிறகு ஒளி குன்றியது. எனது பக்கத்து அறையில் இருந்த வயதான மனிதர் ஒருவர் இரும்புவதை கேட்டேன். சிப்பந்தி எனது பையை திறக்க வேண்டுமா என்று கேட்டான். அப்பொழுது மெழுகுவத்தி மிக பிரகாசமாக எரிந்து அறையிலிருந்த நீல நிறமும் மஞ்சள் கோடுகளும் கொண்ட சுவரிலும், மேஜையின் மீதும், சோபாவின் மீதும், சுவரில் தொங்கிய கண்ணாடி மீதும், ஜன்னல்கள் மீதும் பிரதிபலித்தது. அப்பொழுது அந்த சிறிய அறையின் தோற்றம் அரிசாமாஸில் ஏற்படுத்திய போன்ற திகிலை என்னுள் ஏற்படுத்தியது. ஹோ கடவுளே, இந்த இரவை நான் இங்கே கழிக்க வேண்டுமா? என்னால் எப்படி முடியும் என நினைத்தேன். சிப்பந்தியை நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டதை எண்ணி சீக்கிரமாக நீ என்னுடைய பையை திற என்று சிப்பந்தியிடம் சொன்னேன். நான் சீக்கிரமாக உடையணிந்து கொண்டு அரங்குக்கு செல்ல வேண்டும் என எனக்குள் சொல்லிக் கொண்டேன். என்னுடைய பை திறக்கப்பட்டதும் நான் சிப்பந்தியிடம், என்னுடன் வந்த நபர் 8ஆம் எண் அறையில் இருக்கிறார், நான் சீக்கிரமாக வருகிறேன், எனக்காக அவரை காத்திருக்கச் சொல் என்றேன். சிப்பந்தி அங்கிருந்து சென்றதும் நான் அவசரமாக உடையணிந்தேன். சுவரை பார்ப்பதற்கே அச்சமாக இருந்தது. அது என்ன முட்டாள்தனம் என எனக்குள் சொல்லிக் கொண்ட நான் ஏன் ஒரு குழந்தையைப் போல அச்சப்படுகிறேன்? நான் பிசாசுகளுக்கு பயப்படுவதில்லை. பிசாசு, நான் அச்சப்படுவது பிசாசை விடவும் மோசமானது. ஆனால் அது என்ன? அது ஒன்றுமே இல்லை. நான் என்னையே அஞ்சுகிறேன். என்ன ஒரு முட்டாள்தனம்! மணிகள் பதிக்கப்பட்ட மொடமொடப்பான குளிருக்கு இதமான இரவு உடையையும் காலணியையும் அணிந்தேன். தயாராக இருக்கும் அந்த நிலசுவாந்தரை அழைத்து கொண்டு அரங்குக்கு சென்றேன். வழியில் அவர் சிகை அலங்கார கடையில் நிறுத்தி தனது முடிகளை சுருட்டையாக்க, நான் பிரெஞ்சு சிகை அலங்கார நிபுணரிடம் எனது முடிகளை வெட்டி கொண்டேன். நான் கடையில் இருந்த ஒரு பிரெஞ்சு பெண்ணிடம் சற்று உரையாடி ஒரு ஜோடி கையுறைகளை வாங்கி கொண்டேன். அனைத்தும் சரியாக சென்றன. நான் விடுதியில் இருந்த நீள்வட்ட அறையையும் சுவர்களையும் முற்றிலுமாக நடந்து போனேன். நிகழ்ச்சியை நான் வெகுவாக ரசித்தேன். அது முடிந்த பிறகு எனது துணையோடு நான் இரவு உணவை உண்டேன். இது என்னுடைய பழக்கத்திற்கு முரணானது என்றாலும் அந்த நிமிடம் விடுதி அறையையும் சுவர்களையும் நினைத்து பார்த்து நான் ஒப்புக்கொண்டேன். நான் அதற்கு பிறகு எங்கள் விடுதிக்கு திரும்பினோம். நான் வழக்கத்திற்கு மாறாக 2 கோப்பை பழச்சாரம் அருந்தினேன். உண்மையில் அது என்னை லகுவாக உணர செய்தது. நான் குறைந்த வெளிச்சம் கொண்ட விடுதியின் நடைபாதையில் நுழைந்த நிமிடம் விடுதியின் வினோதமான வாசனையால் சூழப்பட்டேன். என் முதுகுத்தண்டுவடம் செல்லிட்டது. ஆனால் எதுவும் செய்வதற்கில்லை. என் புதிய நண்பரோடு கைகுலுக்கிய நான் எனது அறையில் நுழைந்தேன். அந்த இரவு அச்சம் நிறைந்ததாக அரிசாமாசாவில் இருந்ததை விட மோசமாக விடியும் வரை இருந்தது. நான் உறக்கம் வராமல் சோபாவுக்கும் கட்டிலுக்கும் மாறி மாறி சென்று இறுதியில் பக்கத்து அறையிலிருந்த வயதான மனிதர் இரும்பிய பிறகு உறங்கிப் போனேன். நான் அந்த இரவு முழுவதும் தாங்க முடியாத அளவுக்கு துன்பப்பட்டேன். மீண்டும் எனக்குள் எனது உடலும் ஆன்மாவும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன. மீண்டும் அதே எண்ணங்கள் எழுந்தன. நான் வாழ்கிறேன்,
நான் இப்பொழுது வரை வாழ்கிறேன். வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என்னை சுற்றிலும் சாவும் அழிவுமே இருக்க நான் ஏன் வாழ வேண்டும்? நான் ஏன் இறந்து போகக்கூடாது? இப்பொழுதே நான் ஏன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது? கூடாது, கூடாது, என்னால் முடியாது. நான் அதற்கு பயப்படுகிறேன். சாவு வரும் வரை காத்திருப்பது நல்லதுதானே? கூடாது, அது இன்னும் மோசம். நான் அதற்கு அச்சப்படுகிறேன். பிறகு நான் ஏன் வாழ வேண்டும்? ஆனால் எதற்காக? இறப்பதற்காகவா? நான் இந்த விஷ வட்டத்திலிருந்து வெளியேற முடியவில்லை. நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முயன்றேன். அந்த நிமிடம் அது என் சிந்தனைகளை நிறுத்தி வைத்தது. ஆனால் மீண்டும் அதே கேள்விகளும் திகிலும் எழுந்தன. நான் படுக்கைக்கு வந்து படுத்து கண்களை மூடினேன். அது என் அச்சத்தை பன்மடங்காக்கியது. கடவுள் உயிர்களை எப்படி உள்ளனவோ அப்படியே அவற்றை படைத்துள்ளார். ஆனால் ஏன்? அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வி கேட்காதே, பிரார்த்தனை செய் என்று. நல்லது, நான் பிரார்த்திக்கிறேன். நான் அரிசாமாஸில் பிரார்த்தித்தது போலவே எப்பொழுதும் பிரார்த்தனை செய்தேன். அப்பொழுது நான் ஒரு குழந்தையைப் போல எளிதான பிரார்த்தனை செய்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமான ஒரு அர்த்தம் இருந்தது. கடவுளே, நீ இருப்பது உண்மையானால் எனக்கு காட்டு. நான் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் யார்? நான் நிலத்தை குனிந்து வணங்கி பிரார்த்தனை செய்தேன். ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு தோன்றிய முறையில் புதியவற்றை சேர்த்து கொண்டு பிரார்த்தித்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ இருந்தால் எனக்கு காட்டு என்பதை சேர்த்து கொண்டேன். நான் அமைதியாகவும் பதிலுக்காக காத்திருந்தேன். ஆனால் பதில் ஒன்றும் வரவில்லை. பதிலளிக்க ஒன்றும் இல்லாதது போல. நான் என்னுடைய தனிமையில் இருந்து பதிலளிக்க யாரும் இல்லாத இடத்திலிருந்து என்னுடைய கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லிக் கொண்டேன். நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை வாழ என பதில் சொன்னேன். அப்படியானால் இந்த நிச்சயமின்மையும் இம்சையும் எதற்காக? எனக்கு எதிர்கால வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. கேள்வி கேட்டபோது எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் என்னுடைய முழு மனதோடு இல்லை. இப்பொழுது நான் நம்பவில்லை. நம்ப முடியாது. நீ இருந்தால் எனக்கு இந்த மனிதர்களுக்கும் காட்சி கொடு. ஆனால் நீ இல்லை. எங்கே துன்பத்தை தவிர எதுவும் உண்மையில்லை. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை எதிர்க்கிறேன். நான் அவனுடைய இருப்பை வெளிக்காட்டும்படி கெஞ்சி கேட்கிறேன். நான் அனைவரும் செய்வதையே செய்கிறேன். ஆனால் அவன் எனக்கு காட்சி தரவில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதை எண்ணி பார்த்து கேட்கையில் நான் உண்மையான ஆறுதலை உணராமல் முடிவற்ற விரக்தியே அடைகிறேன். அது என்னுடைய வேண்டுகோளினால் அல்ல, மாறாக அவனுடைய மறுப்பினால். நான் அவனை நம்பவில்லை. எனினும் வேண்டி கேட்கிறேன். ஆயினும் அவன் வெளிப்படவில்லை. நான் அவனுடனான எனது உறவை முடித்து அவனை குற்றம் சாட்டுகிறேன். நான் அவனை நம்பவில்லை. அடுத்த நாள் மீண்டும் ஒரு நாளை விடுதியில் தங்குவதை தவிப்பதற்காக நான் என்னுடைய காரியங்களை விரைந்து முடித்தேன். அப்படி இருந்தும் என்னால் எல்லாவற்றையும் முடிக்க முடியவில்லை. அன்று மாலை நான் விடுதியை காலி செய்தேன். மாஸ்கோவின் அன்றைய இரவு அரிசாமாஸாவில் ஏற்படுத்திய மாறுதலை விடவும் மிகப்பெரிய மாறுதலை என் வாழ்வில் ஏற்படுத்தியது. இப்பொழுது நான் என்னுடைய வேலைகளில் குறைந்த அக்கறையுடன் செயல்பட என்னை சுற்றியுள்ள அனைத்தையும் மேலும் மோசமாயிற்று. என்னுடைய உடல்நிலை பெரிதும் பாதித்தது. என் மனைவி ஒரு மருத்துவரை பார்க்கும்படி என்னை வற்புறுத்தினாள். என்னுடைய எப்பொழுதுமான கடவுள் மதம் சம்பந்தமான பேச்சை அவள் என்னுடைய உடல்நலக் குறைவாக கருதினாள். மதம் கடவுள் சம்பந்தமான விடையற்ற கேள்விகளால் நான் உடல் நலமின்றியும் பலவீனமாகவும் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய அந்த கேள்விகள் என் மனதை ஆக்கிரமித்திருக்க என்னுடைய நேரத்தை தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுத்தி கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமையும் விருந்து நாளும் நான் தேவாலயத்திற்கு சென்றேன். வழிபடவும் உபவாசம் இருக்கவும் நான் எப்பொழுதும் மறந்ததில்லை.
என்னுடைய பிரார்த்தனையில் எனக்கு நம்பிக்கை இல்லாவிடனும் தேவைகளை புறக்கணித்து விடாமல் அவைகள் ஒருபோதும் நிறைவேறாது என்று அறிந்தோம் அவற்றை வேண்டுதலாக வைத்துக்கொண்டே இருந்தேன். நான் வாய்ப்பை தவறவிட விரும்பவில்லை. பண்ணையை நிர்வகிப்பதில் அல்லாமல் என்னுடைய நாட்களை செய்தித்தாள், பத்திரிகைகள், நாவல்கள் வாசிப்பதிலும் சீட்டு விளையாடுவதிலும் கழித்தேன். வேட்டையாடுவதே எனக்கு பெரும் அளவில் வடிகாலாக இருந்தது. என்னுடைய பழக்கத்தினால் நான் அதை விடாமல் பற்றியதோடு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதை பிரியத்தோடு செய்து வந்தேன். பனிக்காலத்தில் ஒரு நாள் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் நரிகளை வேட்டையாட தன்னுடைய நாய்களோடு வந்தார். ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது நாங்கள் பனிசறுக்கு காலணிகளை அணிந்து கொண்டு சறுக்கிக் கொண்டிருந்தோம். நரிகள் தப்பிவிட வேட்டை தோல்வியடைந்தது. அதை தூரத்திலிருந்தே அறிந்த நான் முயல் ஒன்றின் புதிய காலடி தடத்தை தொடர்ந்து சென்றேன். அது என்னை வெகு தூரம் வேட்டை இடத்திலிருந்து விலக செய்ததோடு அந்த முயலும் என் கண்களிலிருந்து மறைந்து போனது. நான் அங்கிருந்து திரும்பி மரங்கள் அடர்ந்த காட்டை கடந்து சென்றேன். பனி அதிகமாக இருந்ததால் என்னுடைய பனிசறுக்கு காலணிகள் பனியில் புதைந்தன. அடர்ந்த மரக்கிளைகள் என் பயணத்தை தடை செய்தன. கானகம் மேலும் மேலும் அடர்ந்து கொண்டு வந்தது. எனக்கு வழக்கமான இடங்களை பனி முற்றிலுமாக மாற்றிவிட்டதால் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை புரியவில்லை. திடீரென நான் பாதை மாறிவிட்டதை அறிந்தேன். நான் எவ்வாறு வீட்டுக்கு அல்லது வேட்டையிடத்திற்கோ செல்வது? என்னை வழிநடத்த எந்த சத்தமும் கேட்கவில்லை. நான் மிகவும் களைப்படைந்து தெப்பலாக வியர்த்து போனேன். நடப்பதை நிறுத்தினால் நான் உறைந்து இறந்து விடுவேன். நடக்கலாம் என்றாலோ என்னுடைய ஆற்றல் என்னை முழுமையாக கைவிட்டுவிட்டது. நான் கத்தினேன். ஆனால் எங்கும் நிசப்தமாக இருக்க எங்கிருந்தும் பதிலில்லை. நான் எதிர் திசையில் திரும்பி நடந்தேன். ஆனால் அதுவும் தவறாகிவிட நான் சுற்றும் பார்த்தேன். மரங்களை தவிர வேறொன்றும் எனக்கு தென்படவில்லை. கிழக்கு எது மேற்கு எது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. நான் மீண்டும் திரும்பினேன். ஆனால் அடியெடுத்து வைப்பது அசாதாரணமாக இருந்தது. நான் பயந்து போய் நடப்பதை நிறுத்தினேன். நான் முன்னர் அனுபவித்த திகில் முன்னை விட 100 மடங்கு அதிகமாக என்னை பற்றியது. என் இதயம் வேகமாக துடித்தது. என்னுடைய கை கால்கள் உதறத் தொடங்கின. நான் இங்கே இறந்துவிடப் போகிறேனா? நான் அதை விரும்பவில்லை. ஏன் சாவு? சாவு என்பது என்ன என கேட்டு கடவுளை நிந்தித்தேன். திடீரென நான் சாக மாட்டேன் என்று உணர்ந்தேன். எனக்கு என்னுடைய தரப்பை அதனிடம் சொல்ல எந்த உரிமையும் கிடையாது. அதுதான் செய்வது அனைத்தும் அவசியம் என்றும் தவறுகள் அனைத்தும் என்னுடையவை என்றும் சொல்லும். நான் அதனிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சுவது எனக்கு மிகுந்த அருவருப்பை ஊட்டியது. இருந்தும் அந்த திகில் சற்றும் குறையாமல் இருந்தது. நான் அப்படியே ஒரு வினாடி அசையாமல் நின்று என்னுடைய தைரியத்தை திரட்டிக்கொண்டு எது சரியானது என்று தோன்றியதோ அந்த திசையில் நடந்து கானகத்தை விட்டு வெளியே வந்தேன். நான் என்னுடைய வழியை தொலைத்ததற்கும் அதற்கும் அப்படியொன்றும் அதிக தூரம் இல்லை. நான் பிரதான சாலையை அடைந்த போதும் என்னுடைய கை கால்கள் இன்னும் நடுங்க, இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் என்னுடைய ஆன்மா ஆனந்தத்திற்கு திளைத்திருந்தது. நான் விரைவில் சக வேட்டையாளர்களை கண்டு அவர்களோடு சேர்ந்து வீட்டுக்கு திரும்பினேன். நான் மகிழ்ச்சியாக இல்லாத போதும் என்னுடைய அடி ஆழத்தில் ஆனந்தம் இருந்ததை நான் புரிந்து கொண்டேன். அந்த ஆனந்தம் உண்மையானது. நான் என்னுடைய கண்டு அடைதலை தனிமையில் ஆராய்ந்தேன். நான் என்னுடைய பாவங்களை நினைவு கூர்ந்து அவற்றிற்காக மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்தேன். அவைகள் அப்படி ஒன்றும் அதிகமல்ல. ஆனால் அவைகள் என்ன என்பதை நான் யோசித்த போது அவைகள் மீது எனக்கு வெறுப்பாக இருந்தது. பிறகு நான் வேதகாமங்களை படிக்கத் தொடங்கினேன். பழைய ஏற்பாடு படிப்பதற்கு புரியாதிருந்தாலும் அது மயக்குவதாகவும் அதனுடைய உள்ளடக்கம் பவ்யமாகவும் இருப்பதை நான் அறிந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு படிக்க பிடிப்பது துறவிகளின் வாழ்க்கைதான்.
அவர்கள் எனக்கு ஆறுதல் அளித்ததோடு பின்பற்றுவதற்குரிய முன் உதாரணமாகவும் திகழ்ந்தார்கள். என்னுடைய நிர்வாகம், வீடு இவற்றில் நான் அதிக அக்கறை காட்டவில்லை. அவைகள் எனக்கு வெறுப்பூட்டுவதாக கூட இருந்தன. என்னுடைய பார்வையில் அனைத்தும் தவறாகப்பட்டன. அது ஏன் என்பதை பற்றி அறிய நான் முயலவில்லை. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் உள்ளடக்கிய அவைகள் அனைத்தும் இப்பொழுது எனக்கு அர்த்தமற்றதாக தெரிந்தது. என்னுடைய பண்ணைக்கு பக்கத்திலிருந்த மலிவான விலைக்கு நிலம் ஒன்று விற்பனைக்கு வர அதை வாங்க எத்தனிக்கும் போது இந்த உண்மை எனக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்தது. நான் அதை பார்க்க சென்றேன். அனைத்தும் திருப்திகரமாகவே இருந்தது. ஏனெனில் அங்கிருந்த விவசாயிகளுக்கு அவர்களுக்கிருந்த காய்கறிகள் தோட்டத்தை விட நிலம் ஏதும் இருக்கவில்லை. அவர்கள் நில சுவாந்தாரின் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தி கொள்ள அவருக்காக அவருடைய அனைத்து விளைச்சல்களையும் மேற்கொள்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து நான் மகிழ்ந்து என்னுடைய பழகிய வழக்கம் இன்னும் விடுபடவில்லை என்று அறிந்தேன். ஆனால் வீட்டிற்கு திரும்பும்போது நான் சந்தித்து வழி கேட்ட ஒரு வயதான பெண்மணியிடம் பேசினேன். அப்பொழுது அவள் தனது வறுமையை பற்றி சொன்னாள். வீட்டிற்கு சென்று என் மனைவியிடம் அந்த நிலத்தை வாங்குவதால் கிட்டும் பலன்களை சொல்ல எண்ணிருந்த நான் அந்த நிமிடத்தில் வெட்கமுற்று அருவருப்படைந்தேன். நான் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நிலத்தை வாங்கப் போவது இல்லை என்று சொன்னேன். நான் அப்படி சொன்னபோது, நமக்கு வாழ்வதற்கு இருக்கும் ஆசையைப் போலவே விவசாயிகளுக்கும் இருக்கும் என்ற உண்மை அனைவருக்கும் சமம் என நல்வழி சொல்வதையே உணர்த்துகிறது என்ற பொறி தட்டியது. ஆனால் எனக்குள் நீண்ட காலமாக வாட்டி வதைத்த ஏதோ ஒன்று அப்பொழுது விடுபட்டு கழன்றுவிட புதிதாக ஒன்று எனக்குள் பிறந்தது. என் மீது கோபம் கொண்ட என் மனைவி என்னை மோசமாக நடத்தினாள். ஆனால் நான் உற்சாகமாக இருந்தேன். இதுவே என்னுடைய பைத்தியத்தின் முதல் அறிகுறி. என்னுடைய முழு பைத்தியக்காரத்தனம் ஒரு மாதத்திற்கு பிறகு வெளிப்பட்டது. இது என்னை தேவாலயத்திற்கு போக தூண்டியது. அங்கே சென்ற நான் அங்கிருந்த கூட்டத்தை மிகுந்த கவனத்துடனும் இதயபூர்வமாகவும் கவனிக்கையில் எனக்கு திடீரென்று ரொட்டி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கிருந்த அனைவரும் சிலுவையை முத்தமிடுவதற்காக ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முந்திச் சென்றனர். நான் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்தபோது படியில் பிச்சைக்காரர்கள் நின்றிருந்தனர். எனக்கு அப்பொழுது உடனடியாக ஒன்று புரிந்தது. இது இருக்கக்கூடாதுதான். ஆனால் உண்மையோ அப்படியில்லை. இது இல்லாதிருந்தாலே எந்த இருப்பும் அச்சமும் எதுவும் என்னை பாதிக்காதிருக்கும். மற்றபடி நான் எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் பயப்படுவது இல்லை. அந்த தருணத்தில் ஒரு பேருண்மை எனக்குள் பொறித்தட்டியது. அதுவே என்னை இங்கு கொண்டு நிறுத்தியுள்ளது. என்னை சுற்றிலும் இந்த அச்சம் தேவையின்றி இல்லாதிருத்தலே அது நிச்சயமாக எனக்குள்ளும் இல்லாதிருக்கும் என்று பட்டது. நான் அந்த இடத்திலேயே என்னுடைய அனைத்து பணத்தையும் அங்கிருந்த பிச்சைக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன். பிறகு எப்பொழுதும் போல வண்டியில் செல்லாமல் அங்கிருந்து நடந்து வீட்டிற்கு சென்றேன். வழி நெடுக்க நான் விவசாயிகளிடம் பேசிக்கொண்டு சென்றேன். முற்றும். ஒரு பைத்தியத்தின் நாட்குறிப்பு பை லியோ